அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு. இதை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மிகாந்த் தான் இந்திய அரசியலமைப்போட பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை லக்ஷ்மிகாந்த்லேருந்து கண்டிப்பாக நம்ம கேட்கலாம். இன்னும் இதிலேருந்து கேட்கவும் முடியும், வேறு இதுலேருந்து கேட்க முடியாது. அதுக்கு முன்னாடி புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து பிடிஎஃப்மே அதில் இருக்குது. ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல்லாமே இங்கிலீஷ் எடிஷன் தான். இது கூகுளில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கூகுளில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறப்ப நம்ம பார்த்தோம்னா இதே மாதிரி நான் எக்கனாமிக்கு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி உள்ளே போட்டிருக்கேன், ஜாகிரஃபி ட்ரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, நம்ம டெலகிராமில் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பை லக்ஷ்மிகாந்தில் எப்படி கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் 2-3 புத்தகத்தை ரெஃபர் பண்ணி தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ பிரகதீஷ் பப்ளிகேஷன், டாஃப் ஸ்கூல் புத்தகம் தமிழில் இருக்குது. ப்ளஸ் இதில் இருக்கிறத எப்படி நம்ம மேனேஜ் பண்ணி எப்படிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? லக்ஷ்மிகாந்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய அரசியலமைப்பு இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மொத்தம் 12 அட்டவணைகள் இருக்குது, 25 பகுதிகள் இருக்குது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில். ஓகேங்களா? இது ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா நம்ம ஸ்டார்டிங் நம்ம போயிடுவோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி டேரெக்டாக நம்ம அரசியலமைப்பின் ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அரசியலமைப்போட வரலாற்று பின்னணி தான் நமக்கு. 1773 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட என்ன சொல்கிறாங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிக்கல் பேஸ்மெண்ட்டே அங்கே தான் இருக்குது. 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம். 1772 வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு இருப்பார். அவர் பண்ண ஊழல்னால தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த சட்டங்கள்லாம் கொண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட கொண்டு வந்திருப்பாங்க. ஒழுங்குமுறை சட்டம் ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்க்க போகிறதுனா கம்பெனி விதி 1773 1858. 1773ஆம் ஆண்டு ஒழுங்குபடுத்தும் சட்டம். இது ஆக்சுவலி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியாவில் கிழக்கிந்தியாவை கம்பெனியின் விவகாரங்களை கட்டுப்படுத்தவும் ஒழுங்குபடுத்தவும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட முதல் நடவடிக்கை. இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் விவகாரங்களை கட்டுப்படுத்தவும் ஒழுங்குபடுத்தவும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட முதல் நடவடிக்கை என்பதால் இந்த சட்டம் மிகவும் அரசியலமைப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. இது முதன்முறையாக நிறுவனத்தின் அரசியல் மற்றும் நிர்வாக செயல்பாடுகளை அங்கீகரித்தது. இது பார்த்தோன்னா அரசியல் அட்மினிஸ்ட்ரேஷனையும் இது பண்ணியிருக்காங்க, பாலிட்டிக்ஸையும் இது பண்ணியிருக்காங்க. இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஒரு கம்பெனி எப்படி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்லையும் ஒரு பாலிட்டிக் பவர்லையும் எப்படி வருதுன்னு சொல்கிறாங்க. மற்றும் இந்தியாவில் மத்திய நிர்வாகத்தின் அடித்தளத்தை அமைத்தது. இதான் அடித்தளம்ன்றாங்க, பேஸ்மெண்ட்டே இதுதான். 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம். இந்த சட்டத்தின் அம்சங்கள் பின்வருமாறு. இந்த 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, வங்காள ஆளுநரை வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் என்று நியமித்து மற்றும் அவருக்கு உதவ 4 உறுப்பினர்களை கொண்ட நிர்வாக குழுவை உருவாக்கியது. அத்தகைய முதல் கவர்னர் ஜெனரல் லார்ட் வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஆவார். அப்படின்னா பெங்கால், ராஜஸ்தான், அதாவது 3 தான் இருக்குது முக்கியமானது. வங்காளம், பம்பாய், சென்னை, இந்த 3 மாகாணங்கள் தான் பெரிய மாகாணங்கள். நமக்கு தெரியும், சென்னை மாகாணத்தில் ஒரிசாவில் கஞ்சம், ஆந்திராவில் பார்த்தோம்னா ராயலசீமா, கர்நாடகாவில் பார்த்தோம்னா கனரா, மலப்பாரில் கேரளா மலப்பார், இதெல்லாம் சேர்ந்து தான் சென்னை மாகாணம். இதே மாதிரி தான் பம்பாய் மாகாணம், வங்காள மாகாணம். இதுக்கெல்லாம் ஒவ்வொருத்துக்கும் தனித்தனி ஆளுநர் இருந்தாங்க. இந்த 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் என்று நியமித்து மற்றும் அவருக்கு உதவ என்ன பண்ணியிருக்காங்க, வங்காள ஆளுநரை இந்த 3 மாகாணங்களுக்குமே தலைமை அவர் தான் சொல்லி நியமிச்சிட்டாங்க. அத்தகைய முதல் கவர்னர் ஜெனரல் தான் யார், லார்ட் வாரன் ஹேஸ்டிங்ஸ். இது பம்பாய், மெட்ராஸ் மாகாணங்களின் ஆளுநர்களை வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலுக்கு அடிபணிய செய்தது. முன்பு போலல்லாமல் 3 குடியரசுத் தலைவர்களும் ஒன்றையொன்று சுதந்திரமாக இருந்தபோது ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா சென்னை மாகாண ஆளுநர் தனியாக இருப்பாப்புல, பம்பாய் மாகாண ஆளுநர் தனியாக இருப்பாப்புல, வங்காள ஆளுநர் தனியாக இருப்பார். ஆனால் வங்காளத்தோட ஆளுநரை வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் என்று நியமிச்சிட்டாங்க. அப்போ அவருக்கு வங்காளத்தோட ஆளுநர் ப்ளஸ் சென்னை ப்ளஸ் பம்பாய் 3க்கும் சேர்த்து அவர் இருக்காப்புல. ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 3 நீதிபதிகள் அடங்கிய உச்சநீதிமன்றத்தை கல்கத்தாவில் 1774 நிறுவுவதற்கு இது வழிவகுத்தது. ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 3 நீதிபதிகள் அடங்கிய உச்சநீதிமன்றத்தை கல்கத்தாவில் 1774 நிறுவுவதற்கு இது வழிவகுத்தது. அப்படின்னா 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் 1774 கல்கத்தாவில் என்ன பண்ணுறாங்க, ஒரு சுப்ரீம் கோர்ட் கொண்டு வராங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் 1950 ஜனவரி 28 கொண்டு வருவாங்க, அது விஷயம் இல்லை. ஆனால் 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் 1774 கொண்டு வராங்க. இது நிறுவனத்தின் ஊழியர்கள் எந்த ஒரு தனியார் வர்த்தகத்திலும் ஈடுபடுவதையோ அல்லது பூர்வீக மக்களிடமிருந்து பரிசுகள் அல்லது லஞ்சம் வாங்குவதையோ தடை செய்தது. இந்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் நிறுவனத்தோட ஊழியர்கள் என்ன பண்ணுறது, தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, அவங்களோட பரிசு பொருட்கள் மற்றும் லஞ்சம் வாங்குறத தடை பண்ணுறாங்க.
இந்தியாவில் அதன் வருவாய், சிவில் மற்றும் இராணுவ விவகாரங்கள் குறித்து தெரிவிக்குமாறு இயக்குநர்கள் நிறுவனத்தின் நிர்வாகக் குழு கோருவதன் மூலம் நிறுவனத்தின் மீது பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டை வலுப்படுத்தியது. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அதன் வருவாய், சிவில் மற்றும் இராணுவ விவகாரங்கள் குறித்து தெரிவிக்குமாறும் இயக்குநர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, சிவில் இராணுவ விவகாரம் அதை தெரிவிக்கணும். இயக்குநர்கள் வந்து பார்த்தோம்னா வருவாயை இந்தியாவில் இருக்க வருவாய் ரெவென்யூ, சிவில் ஓகேங்களா, இந்த உரிமையல் சம்மந்தமானது, இராணுவ விவகாரத்தை தெரிவிக்குமாறு இயக்குநர்கள் கோருவதன் மூலம் நிறுவனத்தின் மீது பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டை வலுப்படுத்தியது. இந்தியாவில் என்ன வருமானம் போய்கிட்டு இருக்கு, எப்படி இராணுவம் எப்படி போயிட்டுருக்கு, சிவில் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி அதோட விவரங்கள் குறித்து தெரிவிக்குமாறு இயக்குநர்களை வந்து சொல்லியிருக்காங்க. 1781ஆம் ஆண்டு திருத்தச் சட்டம். 1773ஆம் ஆண்டு ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் குறைபாடுகளை சரி செய்யும் முயற்சியில் பிரிட்டிஷ் பாராளுமன்றம் 1781ஆம் ஆண்டு திருத்தச் சட்டத்தை நிறைவேற்றியது. இது செட்டில்மெண்ட் சட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்பண்டா செட்டில்மெண்ட் சட்டம் என்று அழைக்கப்படும் சட்டம் எந்த சட்டம்? செட்டில்மெண்ட் சட்டம் என்று அழைக்கப்படும் சட்டம் 1781ஆம் ஆண்டு திருத்தச் சட்டம். 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தை திருத்தினதான் 1781ஆம் ஆண்டு திருத்தச் சட்டம். இந்த 1781ஆம் ஆண்டு திருத்தச் சட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்றால் செட்டில்மெண்ட் சட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சட்டத்தோட அம்சங்கள் பின்வருமாறு என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கவர்னர் ஜெனரல் மற்றும் கவுன்சில் அவர்களின் உத்தியோகபூர்வ நிலையில் அவர்கள் செய்த செயல்களுக்கு உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்பிலிருந்து விலக்கு அளித்தது. இந்த கவர்னர் ஜெனரல் மற்றும் கவுன்சில் அவர்களின் உத்தியோகபூர்வ நிலையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உச்சநீதிமன்றத்திலிருந்து என்ன பண்ணியிருக்காங்க, கவர்னர் ஜெனரல் கவுன்சில் அவர்களின் உத்தியோகபூர்வ நிலையில் அவர்கள் செய்த செயல்களுக்கு உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்பிலிருந்து விலக்களித்தது. இந்த உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கு, கவர்னர் ஜெனரல் இருக்க அவங்கள மட்டும் விட்டுரும். அதேபோல் நிறுவனத்தின் ஊழியர்களுக்கு அவர்களின் அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகளுக்கு உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்பிலிருந்து விலக்கு அளித்தது. இந்த உச்சநீதிமன்றம் 1774 உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருக்குன்னா, கொண்டு வரப்பட்ட உச்சநீதிமன்றம் கவர்னர் ஜெனரலுக்கு விலக்கு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க நிறுவன ஊழியர்களுக்கும் விலக்கு கொடுத்துருக்கு. இந்த உச்சநீதிமன்றம் அதிகார வரம்பில் இருந்த வருவாய் விவகாரங்கள் மற்றும் வருவாய் சேகரிப்பில் எழும் விஷயங்களை விளக்கியது. இது உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்பில் இருந்து வருவாய் விவகாரங்கள் மற்றும் வருவாய் சேகரிப்பில் எழும் விஷயங்களை விளக்கியது. உச்சநீதிமன்றம் வந்து ரெவென்யூட்டில் வந்து தலையிடாதுன்ட்டாங்க. கல்கத்தாவில் வசிப்பவர்கள் அனைவருக்கும் உச்சநீதிமன்றம் அதிகார வரம்பை கொண்டிருக்க வேண்டும் என்று அது வழங்கியது. கல்கத்தாவில் வசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து தண்டிக்கும். பிரதிவாதிகளின் தனிப்பட்ட சட்டத்தை நீதிமன்றம் நிர்வகிக்க வேண்டும். அதாவது இந்துக்கள் இந்து சட்டத்தின் விசாரிக்கப்பட வேண்டும், முஸ்லீம்கள் முகமதி சட்டப்படி விசாரிக்கப்பட வேண்டும். கல்கத்தாவில் வசிப்பவர்களை விசாரிக்கும். இந்துக்களுக்கு வந்து தனிச்சட்டம், முஸ்லீம்களுக்கு தனிச்சட்டம். இதான் 1781ஆம் ஆண்டு செட்டில்மெண்ட் சட்டத்தை பற்றி சொல்கிறாங்க. மாகாண நீதிமன்றங்களில் இருந்து வரும் மேல்முறையீடுகளை கவர்னரின் கவுன்சிலுக்கு கொண்டு செல்லலாம், உச்சநீதிமன்றத்திற்கு அல்ல என்று அது கூறியது. மாகாணத்தில் ஏதாவது பிரச்சனை வருது, இப்போ சென்னை மாநிலத்தில் ஏதாவது பிரச்சனை வருது, பம்பாய் மாநிலத்தில் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அது மேல்முறையீடில் கவர்னரோட கவுன்சிலுக்கு தான் கொண்டு செல்ல முடியும், உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல முடியாது. கல்கத்தாவில் இருக்க உச்சநீதிமன்றம் கல்கத்தாவில் இருக்கிறவங்க மட்டும் தான் விசாரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்துக்களுக்கு தனிச்சட்டம், முஸ்லீம்களுக்கு தனிச்சட்டம் தான் விசாரிக்கப்படுறாங்க. ஓகேங்களா. 5வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாகாண நீதிமன்றங்கள் மற்றும் சபைகளுக்கான ஒழுங்குமுறைகளை உருவாக்குவதற்காக கவர்னர் ஜெனரலின் கவுன்சிலுக்கு அதிகாரம் அளித்தது. எதுக்கு இந்த மாகாண நீதிமன்றங்கள் மற்றும் சபைகளுக்கான ஒழுங்குமுறை உருவாக்குறதுக்கு தான் ஜெனரல் கவுன்சிலுக்கு இது வந்து அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. இதுதான் 1781ஆம் ஆண்டு செட்டில்மெண்ட் சட்டம் சொல்கிறாங்க. இல்லாட்டி 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தோட குறைபாடுகளை சரி செய்கிறாங்க. என்ன குறைபாடுகள் அப்படின்னா, வங்காளத்தில் இருக்க தலைமை கவர்னர் ஜெனரலோட பேச்சை சென்னை மாநிலத்தில் இருக்க கவர்னர் ஜெனரல் கேட்க மாட்டுறாரு, பம்பாயில் இருக்க கவர்னர் ஜெனரல் வந்து கேட்க மாட்டுறாரு. அதனால தான் குறைபாடுகள் நீக்கிறதுக்காண்டி உச்சநீதிமன்றத்துக்கு வந்து தெளிவுபடுத்துறது. உச்சநீதிமன்றத்தோட வேலை என்ன, நீங்கள் நிர்வாகத்தில் வந்து தலையிடாது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் விஷயத்தில் தலையிடாதீங்க, நிர்வாகத்தில் மட்டும் நீங்கள் தலையிடுங்க. அதுவும் கல்கத்தாவில் இருக்க பிரச்சனைகள் மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க, அங்கே இருக்க மக்களுக்கு மட்டும் பார்த்துக்கங்க, இந்துக்களுக்கு தனிச்சட்டம் பார்த்துக்கங்க, முஸ்லீம்களுக்கு தனிச்சட்டத்தை பார்த்துக்கங்க. சென்னையில் இருக்கிற மாகாணத்தில் இருந்து பார்த்தோம்னா அதுக்காக தனியாக மேல்முறையீடு வந்து அங்கே இருக்க கவர்னர் ஜெனரல் பார்த்துக்குருவார். என்ன காரணத்துக்காக அங்கே இருக்க கவர்னர் ஜெனரல் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கே இருக்க கவர்னர் ஜெனரலோட கவுன்சிலோட அதிகாரத்தை நாளடைவில் வந்து அங்கே ஒரு நீதிமன்றத்தை உருவாக்குறதுக்காண்டி. ஓகேங்களா. அடுத்து பிட் இந்திய சட்டம். பிட் இந்திய சட்டம் 1784. அடுத்து முக்கியமான சட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது பிட் இந்திய சட்டம் தான். இது 1784இன் பிட் இந்திய சட்டம் ஆகும். இந்த சட்டத்தின் அம்சங்கள் பின்வருமாறு. இது நிறுவனத்தின் வணிக மற்றும் அரசியல் செயல்பாடுகளை வேறுபடுத்தியது. இது பிட் இந்திய சட்டம் 1700 என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கமர்ஷியலாக வணிகத்துக்கு என்ன பண்ணுறீங்க, பாலிடிக்ஸ்க்கு என்ன பண்ணுறீங்க, பொலிட்டிக்கல் என்ன பண்ணுறீங்க, ரெண்டோட செயல்பாடுகளையும் தனித்தனியாக பிரிக்குது. இதுதான் உங்களோட வேலை. இது வணிக விவகாரங்களை நிர்வகிக்க இயக்குநர்கள் நீதிமன்றத்தை அனுமதித்தது. நீங்கள் வந்து கமர்ஷியலாக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா,
இயக்குனர்கள் வந்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் என்ன சொல்கிறாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் அரசியல் விவகாரங்களை போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கட்டுப்பாட்டு வாரியம் பார்த்துக்கோங்க. இதனால் இது இரட்டை ஆட்சி முறையை நிறுவியது. நம்ம நார்மலாக வந்து இரட்டை ஆட்சி முறை வந்து ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்தால் பார்த்துருப்போம். இந்த இரட்டை ஆட்சி முறை என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இயக்குநர்கள் குழு கட்டுப்பாட்டு வாரியம், இயக்குனர் குழு நீ வணிக விவகாரங்களை பார்த்துக்கோ, கட்டுப்பாட்டு வாரியம் நீ அரசியல் விவகாரங்களை பார்த்துக்கோ அப்படின்னு பிரிக்கப்பட்டதான் வந்து என்னது, இதான் நிர்வாக வாரியம் மற்றும் வந்து கட்டுப்பாட்டு வாரியம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேங்களா. சிவில் மற்றும் 3வது பாயிண்ட், சிவில் மற்றும் இராணுவ அரசாங்கத்தின் அனைத்து நடவடிக்கைகளையும் அல்லது இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷின் உடைமைகளையும் வருவாய்களையும் மேற்பார்வையிடவும் வழிநடத்தவும் கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு அதிகாரம் அளித்தது. இந்த கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு வேறு என்னென்ன அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிவில், அதாவது சிவில் சம்பந்தமாக இட சம்பந்தமான பிரச்சனை, இராணுவ அரசாங்கத்தின் அனைத்து நடவடிக்கைகளையும் அல்லது இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷ் உடைமைகளின் வருவாய்களையும் மேற்பார்வையிடவும் வழிநடத்தவும் கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு அதோட வேலை. இவ்வாறு இந்த செயல் 2 காரணங்களுக்காக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அப்படின்னா கட்டுப்பாட்டு வாரியத்தோட முக்கியமான வேலை சிவிலோட வேலை, இராணுவத்தை கட்டுப்படுத்துறது, வழிநடத்துறது, வருவாய்களை மேற்பார்வையிடுது. இதோட வேலை முக்கியமான இந்தியாவில் பிரிட்டிஷ் உடைமைகளையும் வருவாய்களையும் மேற்பார்வையிடுது. இவ்வாறு இந்த 2 செயல்பாடுகள் தான் கட்டுப்பாட்டு வாரியத்தோட முக்கியமான வேலையாக இருந்திருக்கு. முதலில் இந்தியாவில் உள்ள நிறுவனத்தின் பிரதேசங்கள் முதன்முறையாக இந்தியாவில் பிரிட்டிஷ் உடைமைகள் என்று அழைக்கப்பட்டன. இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்கப்பா. இந்தியாவில் உள்ள நிறுவனத்தின் பிரதேசங்கள் எப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் உள்ள நிறுவனத்தின் பிரதேசங்கள் முதன்முறையாக இந்தியாவில் பிரிட்டிஷ் உடைமைகள் என்று அழைக்கப்பட்டன. அப்படின்னா இந்தியாவில் உள்ள நிறுவனத்தின் பிரதேசங்கள் முதன்முறையாக இந்தியாவில் பிரிட்டிஷ் உடைமைகள் என்று எப்பொழுது அழைக்கப்பட்டன அப்படின்னா, இந்தியாவில் பிரிட்டிஷ் உடைமைகள் எப்பொழுது அழைக்கப்பட்டன அப்படின்னா 1784ஆம் ஆண்டு இந்த திருத்தச் சட்டத்தில் தான் குறிப்பிட்டிருக்காங்க. 1784ஆம் ஆண்டு பிட் இந்திய சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் பிரிட்டிஷ் உடைமைகள், இந்தியாவில் உள்ள நிறுவனத்தின் பிரதேசங்கள் இந்தியாவில் பிரிட்டிஷ் உடைமைகள் என்று அழைக்கப்பட்டன. இரண்டாவதாக, பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் இந்தியாவில் நிறுவனத்தில் விவகாரங்கள் மற்றும் அது நிர்வாகத்தின் மீது உச்ச கட்டுப்பாடு வழங்கப்பட்டது. பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு இந்தியாவில் நிறுவனத்தின் விவகாரங்கள் மற்றும் அது நிர்வாகத்தின் மீது உச்ச கட்டுப்பாடு கொடுத்துருக்காங்க. இரண்டாவது, பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் இந்தியாவில் நிறுவனத்தின் நிர்வாகத்தின் மீது உச்ச கட்டுப்பாடு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. பிரிட்டிஷ் உடைமைகள் மீது கொடுத்துருக்காங்க, உச்ச கட்டுப்பாடு வந்து நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து 1786ஆம் ஆண்டு திருத்தச் சட்டம். 1786ஆம் ஆண்டு கார்ன்வாலிஸ் பிரபு வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார். அந்த பதவியை ஏற்க அவர் 2 கோரிக்கைகளை, நான் இந்த போஸ்டிங் ஏற்றுக்கிறேன்னா எனக்கு 2 கோரிக்கை தரணும். 1, சிறப்பு வழக்குகளில் அவரது சபையின் முடிவை மீறுவதற்கு அவருக்கு அதிகாரம் வழங்க வேண்டும். ஸ்பெஷல் கேஸ் எதுவும் போட்டாங்கன்னா அதை வந்து நான் மீறி தான் செயல்படுவேன் அப்படின்றாரு. நான் தான் தளபதியாக இருப்பேன் இருக்காரு. 1786ஆம் ஆண்டு சட்டம் 2 ஏற்பாடுகளையும் செய்ய ஏற்பட்டது. அப்படின்னா சின்ன பையன் கார்ன்வாலிஸ் பிரபு அப்போ தான் முதல்ல இது பண்ணுறாரு. அதை ஏற்றுக்கிட்டேன்னு 2 கோரிக்கை வைக்கிறாரு. நான் ஸ்பெஷல் கேஸில் நான் வந்து மீறி தான் செயல்படுவேன், நான் தான் தளபதியாக செயல்படுவேன்வாங்க. அது ஓகே சொல்லிடுவாங்க. 1786ஆம் ஆண்டு சட்டம். 1793ஆம் ஆண்டு சாசன சட்டம். இந்த சட்டத்தின் அம்சங்கள் பின்வருமாறு. இது அவரது கவுன்சில் மீது கார்ன்வாலிஸ் பிரபுக்கு வழங்கப்பட்ட மேலாதிக்க அதிகாரத்தை அனைத்து வருங்கால கவர்னர் ஜெனரல்கள் மற்றும் பிரசிடென்ட்ஸ்களின் கவர்னர்களுக்கு விரிவுபடுத்தியது. 1793ஆம் ஆண்டு பட்டச்சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து பட்டச்சட்டம் சொல்லுவாங்க, அல்லது வந்து சார்ட்டர்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. கார்ன்வாலிஸ் பிரபுக்கு வழங்கப்பட்ட மேலாதிக்க அதிகாரத்தை அனைத்து வருங்கால கவர்னர் ஜெனரல்கள் மற்றும் பிரசிடென்ட்களின் கவர்னருக்கு விரிவுபடுத்தியது. இது டோட்டலாக வந்து அவர் தான் தளபதியாக இருப்பார். ஸ்பெஷல் கேஸில் மீறதுக்கு எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லி அது வந்து இப்படி முடியாட்சி மாதிரி ஃபாலோ பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது கவர்னர் ஜெனரலுக்கு பம்பாய் மற்றும் மெட்ராஸ் துணை மாகாணங்களின் அரசாங்கங்களின் மீது கட்டுப்பாட்டையும் வழங்கியது. கட்டுப்பாட்டையும் வழங்கியது கவர்னர் ஜெனரலுக்கு. ஓகேங்களா. பம்பாய் மற்றும் மெட்ராஸ் துணை மாகாணங்களில் இது இந்தியாவில் நிறுவனத்தின் வர்த்தக ஏகோபோதியத்தை நீட்டித்தது. ஒவ்வொரு 20 வருஷத்துக்கும் 1793 ஒவ்வொரு 20 ஆண்டுகளுக்கும் இதை நீட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. தலைமை தளபதி கவர்னர் ஜெனரல் கவுன்சிலின் உறுப்பினராக இருக்கக்கூடாது. அவர் அவ்வாறு நியமிக்கப்படாவிட்டால், தலைமை தளபதி கவர்னர் ஜெனரல் கவுன்சிலில் வந்து பார்த்தோம்னா கவர்னர் ஜெனரல் கவுன்சிலின் உறுப்பினராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. தலைமை தளபதியாக இருக்கிறவர் கவர்னர் ஜெனரல் கவுன்சிலின் உறுப்பினராக இருக்கக்கூடாது. அவர் நியமிக்கப்பட்டால் கட்டுப்பாடு வாரியத்தின் உறுப்பினர்கள் மற்றும் அவரது ஊழியர்கள் இனிமேல் இந்தியாவிலிருந்து ஊதியம் பெற வேண்டும் என்று அது கூறியது. ஓகேங்களா. 1793ஆம் ஆண்டு பட்டச்சட்டத்தை என்னதை ஞாபகத்தில் வச்சுக்கிறணும், 20 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தோன்னா அவரோட ஸ்பெஷல் அந்த ரைட்ஸை ஃபுல்லாத்தையும் இனி வரும் சந்ததியினருக்கும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பம்பாய் மற்றும் மெட்ராஸ் துணை மாகாணங்களில் வந்து அதிக அதிகாரத்தை கட்டுப்பாடை வழங்கியிருக்கு. கட்டுப்பாட்டு வாரியத்தோட உறுப்பினர்கள் மற்றும் அவரது ஊழியர்கள் சம்பளம் வந்து இந்திய வருவாயிலிருந்து கொடுக்குன்ட்டாங்க. இது ரொம்ப முக்கியமானது. கட்டுப்பாட்டு வாரியத்தில் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அவங்களோட 2 வேலை என்னது, சிவில் மற்றும் இராணுவ இந்தியாவில் இருக்க பிரிட்டிஷ் உடைமைகளில் இருக்க வருவாயை வந்து கண்காணிக்கிறது தான் அவங்களோட முக்கியமான 2 பொறுப்பு. கட்டுப்பாட்டு வாரியத்தின் உறுப்பினர்கள் மற்றும் அவரது ஊழியர்களின் சம்பளம் இந்திய வருவாயிலிருந்து தரப்படும் சொல்லிட்டாங்க. 1813ஆம் ஆண்டு பட்டச்சட்டம். இது ரொம்ப முக்கியமான பட்டச்சட்டம். எதுக்கு சொல்கிறேன்
சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கல்விக்காக ₹1,00,000 கொடுக்கப்பட்ட பட்டச்சட்டம் இந்த பட்டச்சட்டம். ஓகேங்களா? இது இந்தியாவில் நிறுவனத்தின் வர்த்தக ஏகோபகத்தை ஒழித்தது. அதாவது இந்திய வர்த்தகம் அனைத்து பிரிட்டிஷ் வணிகர்களுக்கும் திறந்து விடப்பட்டது. இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா, நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணிக்கலாம்னு சொல்லி டோட்டலாக திறந்து விட்டாங்க. இருப்பினும் தேயிலை வர்த்தகம் மற்றும் சீனாவுடனான வர்த்தகத்தில் நிறுவனத்தின் ஏகபோதத்தை அது தொடர்ந்தது. தொடர்ந்து வணிகர்கள் திறந்து விட்டாலும் இவங்க என்ன பண்ணிங்க, சீனாவுடன் தேயிலை வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட வர்த்தகத்தை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இந்தியாவில் உள்ள கம்பெனியின் பிரதேசங்களில் பிரிட்டிஷ் மகுடத்தின் இறையாண்மையை வலியுறுத்தியது. அவங்களோட இறையாண்மை தான் வலியுறுத்துது. இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷ் பிரதேசங்களோட இறையாண்மைன்றது இவங்களை காட்டில் நாங்கள் உசந்தவங்க அப்படின்றதான் காட்டுறதான் இறையாண்மை. இன்னொரு நாட்டோட ஒப்பிட்டு நாங்கள் பெரிய ஆளுங்க அப்படின்னு காட்டுறதான், நாங்கள் பெரிய தலைக்கட்டு அப்படின்னு காட்டுறதான் வந்து என்னது இறையாண்மை. கிறிஸ்துவ மிஷினரிகள் இந்தியாவிற்கு வர அனுமதித்தது. அதாவது மதத்தை பரப்புறதுக்கு உள்ளே வர வச்சுருக்காங்கப்பா. 1913 பட்டச்சட்டம். கல்வியை மக்களிடையே பரவ செய்ய, மேற்கத்திய கல்வியை மக்களிடையே பரவ செய்ய இந்தியாவில் பிரிட்டிஷ் பிரதேசங்களில் வசிப்பவர்களை வந்து பார்த்தோம்னா கல்விக்காக ₹1,00,000 கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் உள்ள உள்ளூர் பிரதேசங்கள் தனிநபர்கள் மீது வரிகளை விதிக்க அதிகாரம் அளித்தது. வரி செலுத்தாத நபர்களை அவர் தண்டிக்கவும் செஞ்சுருக்காங்க. இந்தியாவில் உள்ள உள்ளூர் அரசாங்கங்கள் மற்றும் தனிநபர்கள் மீது வரிகளை செலுத்திக்கலான்னு இருக்காங்க. சரி செலுத்தாதவங்க மீது வந்து தண்டிக்கவும் செஞ்சுருக்காங்க. வரி செலுத்தாதவங்களை தண்டிச்சுக்கலாம், வரி விதிக்கலாம், மதத்தை பரப்பலாம், கல்விக்காக ₹1,00,000 கொடுக்கப்பட்ட பட்டயச்சட்டம், கம்பெனி பிரதேசங்களை வந்து இறையாண்மையை வலியுறுத்தியது, எல்லாத்தையுமே திறந்து விட்டுட்டாங்க. சீனாவுடன் தேயிலை வர்த்தகம் மற்றும் வர்த்தகத்தில் நிறுவனத்தின் ஏகபோகத்தை அது தொடர்ந்தது. ஓகேங்களா? இந்தியாவில் நிறுவனத்தின் வர்த்தக ஏகபோகத்தை ஒழித்து, அதாவது இந்திய வர்த்தகம் அனைத்து பிரிட்டிஷ் வணிகர்களுக்கும் திறந்து விடப்பட்டது. மற்ற எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பிரிட்டிஷ்காரங்க மட்டும்தான் வியாபாரம் பார்க்கணும், ஆனால் சீனாக்காரங்கிட்ட மட்டும் தொடர்ந்துருக்காங்க. இதான் 1813 பட்டய சட்டம் அல்லது சாசன சட்டம்னு சொல்கிறாங்க. 1833 பட்டய சட்டம். இந்த சட்டம் பிரிட்டிஷ் இந்தியாவில் மையப்படுத்துதலுக்கான இறுதிப்படியாகும். இந்த சட்டம் அந்த சட்டத்தோட அம்சங்கள் பின்வருமாறு. இது வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலை இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக மாற்றியது. வங்காளத்தோட கவர்னர் ஜெனரல் இந்தியாவோட கவர்னர் ஜெனரல்னு சொல்லிட்டாங்க. அனைத்து சிவில் மற்றும் இராணுவ அதிகாரங்களையும் அவருக்கு வழங்கியது. எனவே இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வசம் இருந்த முழு பகுதியின் மீதும் அதிகாரம் கொண்ட இந்திய அரசு முதன்முறையாக இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது. வில்லியம் பெண்டிங் பிரபு இந்தியாவின் முதல் கவர்னர். வங்காளத்தோட கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் இனி இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக அறிவிக்கப்பட்டார். அதன் அடிப்படையில் முதல் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு அப்படின்னு இருக்காங்க. முழு அதிகாரமே அவர்கிட்ட தான் போயிருக்கு. இது பம்பாய் மற்றும் மெட்ராஸ் ஆளுநரின் சட்டமேற்றும் அதிகாரங்களை பறித்தது. தனித்தனியாக ஒவ்வொரு மாதத்துக்கும் சட்டம்லாம் ஏற்றக்கூடாது, மொத்தமாக இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான சட்டம் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? முந்தைய சட்டங்களின் கீழ் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் ஒழுங்குமுறைகள் என்றும், இந்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் என்றும் அழைக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது ஒழுங்குமுறைகள், இனிமேல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அது சட்டங்கள். ஓகேங்களா? அந்நிய செலவாணி ரெகுலேஷன் ஆக்ட்ன்றோம், அதாவது ஒழுங்குமுறைன்றோம் 1973. அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம்ன்றோம் 1999. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி போட்ட சட்டம்னா அது ஒழுங்குமுறைகள், இனிமேல் போடுறதாண்டா சட்டம் அப்படின்றாரு. இது கிழக்கிந்திய கம்பெனியின் செயல்பாடுகளை ஒரு வணிக அமைப்பாக முடிவுக்கு கொண்டு வந்தது. நீங்கள் கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணணும், இனிமேல் வந்து நீங்கள் ஒரு கமர்ஷியலாக வேலை பார்க்க வந்தீங்க ஆட்கள் மட்டும்தான். அது முற்றிலும் நிர்வாக அமைப்பாக மாறியது. ஒரு வணிக அமைப்பாக முடிவுக்கு கொண்டு வந்து அது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவருக்கு மாறியது. இந்தியாவில் உள்ள நிறுவனத்தின் பிரதேசங்கள் அவரது மாட்சிமை, அவரது வாரிசுகள் மற்றும் வாரிசுகளின் நம்பிக்கையில் வைத்திருக்கின்றன என்பதை அது வழங்கியது. 1833 பட்டய சட்டம் அரசு ஊழியர்களை தேர்ந்தெடுப்பதற்கு வெளிப்படையான போட்டித் தேர்வு முறையை அறிமுகப்படுத்த முயற்சித்தது. அப்போ 1833 பட்டய சட்டம் என்ன பண்ணியிருக்காங்க, வெளிப்படையான ஒரு போட்டித் தேர்வு முறையை கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா முழுவதுக்கும் ஒரே மாதிரியான பட்ஜெட்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா முழுவதுக்கும் ஒரே மாதிரியான ஒரே சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவுக்கான ஒரு வெளியுறவு செயலரை கொண்டு வந்திருக்காங்க. அது அந்த புத்தகத்தில் இல்லை. இந்தியாவுக்கான முதல் வெளியுறவு செயலர் யாருன்னா ஸ்டான்லி பிரபு. ஓகேங்களா? இந்தியாவுக்கான முதல் வெளியுறவு செயலர் யார்? ஸ்டான்லி பிரபு. இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. 1833 பட்டய சட்டம். 1853 பட்டய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1793 1853 இடையில் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பட்டய சட்டங்களின் தொடர்ச்சியில் இதுவே கடைசியாக இருந்தது. இது ஒரு குறிப்பிடத்தக்க அரசியலமைப்பு அடையாளமாகும். 1853 வந்து பார்த்தோம்னா கடைசி பட்டய சட்டம்ன்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கப்புறம் வந்து 1857 பெரும்புரட்சி ஏற்பட்டுரும். 1853 பட்டய சட்டத்தில் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யாருன்னா டல்கௌசி பிரபு. ஓகேங்களா? கவர்னர் ஜெனரல் கவுன்சிலின் சட்டமன்ற நிர்வாக செயல்பாடுகளை இது முதல் முறையாக பிரித்தது. ஐயா, சட்டமன்றத்தை சட்டம் ஏற்றதோட வேலை, இதோட வேலை, நிர்வாகத்தோட வேலை அப்படின்னு சொல்லி சட்டத்தை தனியாக நிர்வாகத்தை தனியாக பிரித்தது 1853 சாசன சட்டம் அல்லது பட்டய சட்டம். சட்டமன்ற கவுன்சிலர்கள் என்று அழைக்கப்படும் 6 புதிய உறுப்பினர்களை அவையில் சேர்க்க இது வழிவகுத்தது. சட்டமன்ற கவுன்சிலர்கள் சொல்லி ஒரு 6 புது மெம்பரை சேர்த்திருக்காங்க. வேறு வார்த்தைகளை கூறுவதனால் இது ஒரு தனி கவர்னர் ஜெனரலின் சட்டமன்ற குழுவை நிறுவியது. ஒரு தனியாக கவர்னர் ஜெனரலுக்கும் ஒரு சட்டமன்ற குழுவை நிறுவியதற்கு ஒரு 6 உறுப்பினர்கள் கொண்டு சட்ட மேலவை என்று இது அறியப்பட்டது. மத்திய சட்ட மேலவை கவுன்சிலின் சட்டமன்ற பிரிவு ஒரு மினி பார்லிமெண்ட்னு சொல்கிறாங்க. ஒரு மினி பாராளுமன்றமாக செயல்பட்டது. யாரோட பாராளுமன்றம் சொல்லி பார்த்தோம்னா சட்ட மேலவை என்று அறியப்பட்டது. கவர்னர் ஜெனரலோட கவுன்சிலின் சட்டமன்ற பிரிவு ஒரு மினி பார்லிமெண்ட்டாக செயல்பட்டது. பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் அதே நடைமுறைகளை ஏற்றுக்கொண்டது. பிரிட்டிஷ் பாராளுமன்றம் என்னென்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதே மாதிரியாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எனவே சட்டம் முதன்முறையாக அரசாங்கத்தின் சிறப்பு செயல்பாடாக கருதப்பட்டது. எனவே சட்டம்
முதன்முறையாக அரசாங்கத்தின் சிறப்பு செயல்பாடாக கருதப்பட்டது. சிறப்பு இயந்திரங்கள் மற்றும் சிறப்பு செயல்முறை தேவைப்படுகிறது. நம்ம இங்கிலாந்துல தான் பெரும்பான்மை எடுத்திருப்போம். ஆனால் 1935 இந்திய அரசட்டத்தில் தான் 60% எடுத்திருப்போம். 3/2 பங்கு. இங்கிலாந்தை ஃபாலோ பண்ணி தான் நிறையா கொண்டு வந்திருப்போம். மினி பார்லிமெண்ட். அரசு பணியாளர்கள் தேர்வு செய்வதற்கு, ஆட்சேர்ப்பு செய்வதற்கு திறந்த போட்டி முறையை அறிமுகப்படுத்தியது. திறந்தவெளி போட்டி முறையை அறிமுகப்படுத்தியது. உடன்படிக்கை செய்யப்பட்ட சிவில் சர்வீஸு 3 இந்தியர்களுக்கு திறக்கப்பட்டது. அதன்படி மெக்காலை குழு 1854 நியமிக்கப்பட்டது. அப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி சொல்கிறோம்லப்பா, அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுமான்னு சொல்லி மெக்காலை தலைமையில் ஒரு குழுவை போட்டு விட்டுருக்காங்கப்பா. இது நிறுவனத்தின் ஆட்சியை விரிவுபடுத்தியது. மற்றும் 3வது பாயிண்ட், பிரிட்டிஷ் கிரீடத்தின் நம்பிக்கையின் பேரில் இந்திய பகுதிகளை உடைமையாக வைத்திருக்க அனுமதித்தது. ஆனால் முந்தைய சாசனங்களைப் போலன்றி எந்த குறிப்பிட்ட காலத்தையும் அது குறிப்பிடப்படவில்லை. பாராளுமன்றம் விரும்பும் எந்த நேரத்திலும் நிறுவனத்தின் ஆட்சி முடிவுக்கு வரலாம் என்பதற்கு இது ஒரு தெளிவான ஒரு அறிகுறியாகும் அப்படின்ட்டாங்க. இது முதல் முறையாக இந்திய சட்டசபையில் உள்ளூர் பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்தியது. இதில் முதல் முறையாக என்ன பண்ணியிருக்காங்க, மத்திய சட்டசபையில் உள்ளூர் பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்தியது. கவர்னர் ஜெனரல் கவுன்சிலின் 6 புதிய சட்டமன்ற உறுப்பினர்களில் 4 உறுப்பினர்கள் மதராஸ், பம்பாய், வங்காளம் மற்றும் ஆக்ராவின் உள்ளூர் அரசாங்கங்களால் நியமிக்கப்பட்டனர். ஒரு 6 உறுப்பினர் சொன்னாங்களே, புதுசாக இருக்க ஒரு 6 உறுப்பினர்கள், அவங்க எங்கெங்க இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, மதராஸ், பம்பாய், வங்காளம், ஆக்ராவில் இருக்க உள்ளூர்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஒரு 4 உறுப்பினர்கள். மொத்தம் 6 உறுப்பினர்கள். மினி பார்லிமெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. மெக்காலை அரசு பணியாளர் தேர்வாணையம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஆட்சி முடிவுக்கு வரலாம் என்பதற்கு ஒரு தெளிவான அறிகுறியாகும். அதாவது 3வது பாயிண்ட்டை பாருங்கள். இது நிறுவனத்தின் ஆட்சியை விரிவுபடுத்தியது மற்றும் பிரிட்டிஷ் கிரீடத்தின் நம்பிக்கையின் பேரில் இந்திய பகுதிகளை உடைமையாக வைத்திருக்க அனுமதித்தது. ஆனால் முந்தைய சாசனங்களைப் போலன்றி எந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தையும் அது குறிப்பிடப்படவில்லை. 20 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுன்றது குறிப்பிடலை. பாராளுமன்ற விரும்பும் எந்த நேரத்தில் நிறுவன ஆட்சிக்கு முடிவு வரலாம்னு ஒரு தெளிவான முறையில் இருந்திருக்காங்க. மகுட விதின்னு சொல்கிறாங்க. 1858 1947. 1858 இந்திய அரசு சட்டம். இது குறிப்பிடத்தக்க சட்டம். 1857 கிளர்ச்சியை அடுத்து இது ஏற்றப்பட்டது. இது முதல் சுதந்திர போர் அல்லது சிப்பாய் கழகம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது என்ன சொல்கிறாங்க, முதல் சுதந்திர போர்னு சொல்கிறாங்க அல்லது சிப்பாய் கழகம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் நிலை அரசாங்கத்திற்கான சட்டம் என்று அழைக்கப்படும். இந்தியாவின் நிலை அரசாங்கத்திற்கான சட்டம் என்று அழைக்கப்படும். இந்த சட்டம் கிழக்கிந்திய கம்பெனியை ஒழித்தது. ஓகேங்களா. 1858 இந்திய அரசு சட்டம் கிழக்கிந்திய கம்பெனியை ஒழித்தது. அரசாங்கத்தின் அதிகாரங்கள், பிரதேசங்கள் மற்றும் வருவாய்களை பிரிட்டிஷ் அரசிற்கு மாற்றியது. டோட்டலாக ரெவன்யூ என்ன பண்ணிடுச்சு, அவங்க சைடு மாற்றி விட்டாங்க. அவங்களோட அதிகாரங்களை மாற்றி விட்டாங்க. ஓகே. இந்த சட்டத்தோட அம்சங்கள் பின்வருமாறு. இந்தியா இனிமேல் அவரது மாட்சியின் விக்டோரியா மகாராணி சொல்கிறாங்க, அவரது மாட்சியின் பேரால் ஆளப்பட வேண்டும். அவர்ன்றது யார் இந்த இடத்துல குறிப்பிட்டது, விக்டோரியா மகாராணியை குறிப்பிட்றாங்க. இது இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் பதவியை இந்தியாவின் வைஸ்ராய் என்று மாற்றியது. அரச பிரதிநிதி அப்படின்னு சொல்லிட்டாங்க, இந்தியாவின் வைஸ்ராயின்ட்டாங்க. இந்தியாவில் பிரிட்டிஷ் மகுடத்தின் நேரடி பிரதிநிதியாக இருந்தார் கேனிங் பிரபு, இந்தியாவின் முதல் வைஸ்ராய். கவர்னர் ஜெனரல்ன்ற போஸ்டிங்க இனிமேல் என்ன சொல்லிட்டாங்க, இந்தியாவின் வைஸ்ராயின்ட்டாங்க. இது கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் இயக்குனர் நீதிமன்றத்தை ஒழித்து இரட்டை அரசாங்க முறையை முடிவு கொண்டு வந்தது. 1773 அப்புறம் 1781 கொண்டு வரப்பட்ட அந்த கட்டுப்பாட்டு வாரியம் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், போர்ட் ஆஃப் டைரக்டர் கலைச்சி விட்டுட்டு என்ன பண்ணிருச்சு அப்படின்னா டேரெக்டாக அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. இது 3வது பாயிண்ட். இது இந்திய நிர்வாகத்தின் மீது முழுமையான அதிகாரம் மற்றும் கட்டுப்பாட்டை கொண்ட இந்திய மாநில செயலர் என்ற புதிய அலுவலகத்தை உருவாயது. புதுசாக மாநில செயலர் என்ற ஒரு ஆஃபீஸை கொண்டு வந்திருக்காங்க. மாநில செயலர் பிரிட்டிஷ் அமைச்சரவையில் உறுப்பினராக இருந்தார். மாநில செயலர் பிரிட்டிஷ் அமைச்சரவையில் உறுப்பினராக இருந்தார் மற்றும் இறுதியில் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திற்கு பொறுப்பாக இருந்தார். மாநில செயலர் என்றவர் ஒரு ஆஃபீஸ் கொண்டு வந்து அவர் பிரிட்டிஷ் அமைச்சரவையில் உறுப்பினராக இருப்பார், பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திற்கும் பொறுப்பாக இருப்பார். நிர்வாகத்தின் முழுமையான அதிகாரம் மற்றும் கட்டுப்பாட்டை மாநில செயலர் என்ற ஒரு புதிய ஆஃபீஸை கொண்டு வந்து அங்கே கொண்டு வந்திருக்காங்க. இது இந்தியாவின் மாநில செயலருக்கு உதவ ஒரு 15 பேர் கொண்ட கவுன்சில் நிறுவியது. கவுன்சில் ஒரு ஆலோசனை அமைப்பாக இருந்தது. மாநில செயலாளர் பேரவைத் தலைவராக ஆக்கப்பட்டார். ஒரு 15 பேர் கொண்ட உறுப்பினர் அவருக்கு ஹெல்ப்புக்கு வச்சுருக்காங்க. இது இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் வழக்கு தொடரவும் திறன் கொண்ட ஒரு நிறுவனமாக மாநில சபை செயலாளரை அமைத்தது. எவ்வாறாயினும் 1858 சட்டம் இங்கிலாந்தில் இந்திய அரசாங்கத்தின் மேற்பார்வை மற்றும் கட்டுப்படுத்தப்பட வேண்டிய நிர்வாக இயந்திரத்தை மேம்படுத்துவதில் மட்டுமே இருந்தது. இந்தியாவில் நிலவிய ஆட்சி முறையை இது எந்த விதத்திலும் மாற்றவில்லை. எப்படி பார்த்தோம்னா 1858 இந்திய அரசு சட்டம் இங்கிலாந்தில் இந்திய அரசாங்கத்தின் மேற்பார்வை மற்றும் கட்டுப்படுத்தப்பட வேண்டிய நிர்வாக இயந்திரத்தை மேம்படுத்தும். அவங்க என்ன தான் பார்த்தாலும் அட்மினிஸ்ட்ரேஷனை மேம்படுத்துறது அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. 1857 புரட்சிக்கு அப்புறம் 1861 இந்திய கவுன்சில் சட்டம். 1857 பெரும் கிளர்ச்சிக்கு அப்புறம் பிரிட்டிஷ் அரசாங்கம் தங்கள் நாட்டின் நிர்வாகத்தில் இந்தியர்களின் ஒத்துழைப்பை பெற வேண்டிய அவசியத்தை உணர்ந்தது. இந்த சங்கஸ் கொள்கையின்படி 1861, 1892, 1909 பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் 3 சட்டங்கள் இயற்றப்பட்டன. அதான் 1861 இந்திய கவுன்சில் சட்டம் இந்தியாவின் அரசியலமைப்பின் ஒரு வரலாற்றின் முக்கிய மைல்கல் அப்படின்லாம். 1961 என்னது முக்கிய மைல்கல்.
மினி பார்லிமெண்ட் 1953 உருவாக்கியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பின் அடிக்கல் 1973. இது ஒரு மைல்கல். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சட்டத்தை உருவாக்கும் செயல்முறையுடன் இந்தியர்களை இணைத்து பிரதிநிதித்துவ நிறுவனங்களின் தொடக்கத்தை உருவாக்கியது. ஒரு சட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னா அது இந்தியர்களையும் இணைச்சிக்கிச்சு. வைஸ்ராய் சில இந்தியர்களை தனது விரிவாக்கப்பட்ட கவுன்சிலின் அதிகாரப்பூர்வமற்ற உறுப்பினராக நியமிக்கப்பட வேண்டும் என்று வழங்கப்பட்டது. சில இந்தியர்களை வந்து அதிகாரப்பூர்வம் இல்லாமல் சேர்த்துக்கிறாரு. 1862 அப்போதைக்கு வைஸ்ராய் இருந்தவர் யாருன்னா கேனிங்கு 3 இந்தியர்களை தனது சட்டசபைக்கு நியமனம் செய்தார். பெனாரஸ் ராஜா, பாட்டியாலா மகாராஜா, சர் தினகர் ராவ். பம்பாய், பஞ்சாப், வங்காளத்துலேருந்து ஒரு 3 பேர் தேர்ந்தெடுப்பார். பனாரஸ் ராஜா, பாட்டியாலா மகாராஜா, சர் தினகர் ராஜான்னு சொல்லி. பம்பாய் மற்றும் மெட்ராஸ் பிரசிடென்சிகளுக்கு சட்டமன்ற அதிகாரங்களை மீட்டெடுப்பதன் மூலம் அதிகார பரவலாக்கத்தின் செயல்முறையை தொடங்கியது. பம்பாய்க்கு மெட்ராஸுக்கும் அதிகார பரவலாக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. 1773 1833 வரைக்கும் கொண்டு வர ஒழுங்குமுறை சட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி 1833 பட்ட சட்டத்தின் கீழே வந்து உச்சகட்டத்தை எட்டியது. இந்த சட்டம் ஏற்றும் அதிகார பகிர்வு கொள்கையானது 1937 மாகாணங்களுக்கு கிட்டத்தட்ட முழுமையான உள் சுயாட்சியை வழங்கியது. 1935 இந்திய அரசட்டின் அடிப்படையில் 1937 எலெக்ஷன் நடைபெறும். அதை தான் சொல்கிறாங்க. இப்படி வந்து இது முறையும் 1862, 1886, 1897 நிறுவப்பட்ட வங்காளம், வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் பஞ்சாப் ஆகிய மாகாணங்களுக்கு புதிய சட்டமன்றங்களை உருவாக்கியது. அப்படின்னா வங்காளம், வடமேற்கு மாகாணம், பஞ்சாபுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, புதிய சட்டமன்றங்கள். வங்காளம், வடமேற்கு மாகாணம், பஞ்சாபுக்கு வந்து 1862, 1886, 1897 புதிய சட்டமன்றங்களை உருவாக்கியது. கவுன்சிலின் வணிகத்தின் மிகவும் வசதியான பரிவர்த்தைக்கான விதிகள் மற்றும் உத்தரவுகளை உருவாக்க வைஸ்ராய்க்கு அதிகாரம் அளித்தது. பரிவர்த்தனை பண்ணுறதுக்கு, டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து கவுன்சில் வணிகத்தில் வந்து கமர்ஷியலாக வந்து வணிகத்தில் வந்து வியாபாரம் பார்த்துறப்ப வைஸ்ராய்க்கு இந்திய அரச பிரதிநிதிக்கு அதிகாரத்தை கொடுக்குறாங்க. 1859 லார்டு கேனிங் அறிமுகப்படுத்திய போர்ட்ஃபோலியோ முறையை அங்கீகாரம் அளித்தது. போர்ட்ஃபோலியோ சிஸ்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க, இலாக்கா ஒதுக்கீட்டு முறை. இதன் கீழ் வைஸ்ராய் கவுன்சில் உறுப்பினர் ஒருவர் அரசாங்கத்தின் 1 அல்லது மேற்பட்ட துறைகளுக்கு பொறுப்பாளராக இருப்பார். இப்போ நம்ம சொல்கிறோம்ல 234, நம்ம தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. ஆனால் 234 அமைச்சர்களாக இருக்காங்க கிடையாது. 15% கீழே தான் இருக்காங்க. அதான் சொல்கிறாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட அமைச்சர்கள், ஒரு அமைச்சர் வந்து 1க்கு மேற்பட்ட துறைகளை வந்து நிர்வகிப்பார். அதான் சொல்கிறாங்க 1க்கு மேற்பட்ட துறைகளை பொறுப்பாளர் நியமிச்சிருக்காங்க. மற்றும் அவர் சார்பாக இறுதி உத்தரவுகளை வெளியிட அதிகாரம் அளிக்கப்பட்டது. அவர் துறை விஷயங்களில் அவசர நிலையின் போது சட்டமன்ற குழுவில் ஒப்புதல் இல்லாமல் அவசர அரசாணைகள் வெளியிட வைஸ்ராய்க்கு அதிகாரம். அது அவசர நிலை பிரகடனத்தை அறிவிக்கிறது வைஸ்ராய்க்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இப்போ வந்து 1861 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதோட தொடர்ச்சி அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும். நம்ம வந்து தற்கால தமிழ்நாட்டு வரலாறு நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். தேவிரா புத்தகம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அவுட் ஆஃப் சிலபஸில் இருக்க எல்லாத்தையும் கவர் பண்ணுறோம். புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான PDF அதில் இருக்குது. நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.